சரவணன் டெலிவரி குடுக்குறக்காக போயிட்டுருக்காரு. அப்ப போறப்போ வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப நேரமா வந்துட்டு ஒரு பேப்பர கையில வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு வண்டிய ஸ்லோ பண்ணிட்டு, "யாருங்க இந்த ஊருக்கு புதுசா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லங்க, நானும் ரொம்ப நேரமா ஒருத்தவங்ககிட்ட அட்ரஸ் கேட்குறேன். அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அட்ரஸ் கேட்குறீங்களா? புரியலையே எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "குடுங்க அந்த அட்ரஸ பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து மளிகை கடையில தான் வச்சிருக்கோம். நாங்க வந்து டெலிவரி குடுக்குறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரியாத அட்ரஸ் இந்த ஊர்ல எதுங்க இருக்க போது? இத்தன வருஷமா இங்க தாங்க பொறந்து வளர்ந்தேன். குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கவும் செய்றாங்க. அத பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. "இந்த அட்ரஸுங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க, இந்த அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, அங்க நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நானே கொண்டு போய் அங்க விட்டுறேங்க. தெரிஞ்சவங்க தாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? பரவாயில்லைங்க. அஞ்சலி தாங்க பார்க்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க அஞ்சலிக்கு யாருங்க? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இவ்வளோ தூரம் கேட்குறீங்களே, நீங்க யாருங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "நான் அஞ்சலியோட ஃப்ரெண்டு தாங்க. நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரவணன் கேட்குறாரு. "நான் தாங்க அவருடைய ஹஸ்பண்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னங்க அவளுடைய ஹஸ்பண்ட் நீங்களா? அதான் 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்." அ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை தாங்க பண்ணியிருக்கோம். இன்னும் டைவர்ஸ் எல்லாம் முழுசாலாம் முடியலங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே சரவணன் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நீங்க தான் அவரோட ஹஸ்பண்டாங்க? அப்புறம் எப்படிங்க அவங்களோட வீடு உங்களுக்கு தெரியாம போச்சு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லங்க, வீட்டு அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியுங்க. இல்லைனாலாம் இல்ல. எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுங்க. அதுல எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கண் முழிச்சு பார்க்குறப்ப தான் சொந்தக்காரங்கலாம் சொன்னாங்க. இது மாரி வந்துட்டு உன் பொண்டாட்டி உன்ன விட்டு போயிட்டா. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு இப்படி நடந்தது வந்து எதிர்பாராத விதமா நடந்தது. ஆனா, எனக்கு அவள புடிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். அவளோட அவ என்னை பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணான்னு நான் நெனச்சேன். ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவ வேற ஒருத்தர விரும்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவால்ல, வாழ்க்கையில வந்துட்டு இது மாரி நடக்கிறதெல்லாம் சகஜம். இந்த காலத்துல யார் யார லவ் பண்ணாம இருக்காங்க? அப்படிங்கிற மாரி நானும் அத வந்து காலப்போக்குல ரொம்ப சாதாரணமா தான் எடுத்துட்டேன். எந்நேரம் என்னமோ எனக்கு இப்படி ஒரு இது நிகழ்வு நடந்துருச்சு. ஆனா, அந்த இதுல கேப்ல இவ இங்க கிளம்பி வந்துட்டா. எனக்கும் வந்துட்டு பழசெல்லாம் மறந்ததுனால, வீடு எங்க இருக்குன்னே என்னால ஞாபகப்படுத்திக்க முடியல. அதனால தான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா பார்க்குறாங்க. அப்ப வந்துட்டு யோசிக்கிறாங்க சரவணன். அப்ப எதுக்கு நம்மகிட்ட இத்தன விஷயத்த அவ மறைச்சிருக்கா? நம்ம விஷயத்த எல்லாத்தையும் நம்ம சொன்னோம்ல. இந்த காலத்துல உண்மையாலுமே வந்துட்டு யார நம்புறது நம்பக்கூடாதுன்னே இல்ல. நாம நெனச்சோம், நம்மளோட இருந்த அவ மட்டும் தான் வந்துட்டு மயிலு மட்டும் தான் நம்மகிட்ட அத்தன பொய் பேசுனான்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியல. நமக்கு வந்து அமையிற எல்லாருமே வந்து நம்மகிட்ட பொய் பேசுறவங்களாவே இருக்காங்களே! அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. "என்னாச்சு? நான் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப தூரம் யோசிக்கிறீங்க?" "இல்ல, இந்த காலத்துல யார நம்புறது நம்பக்கூடாதுன்னே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னாச்சுங்க சார்? ஏதாவது பிரச்சனையா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. வாங்க உங்கள கொண்டு போய் வீட்லயே விட்டுறேன் வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க உங்களுக்கு ஏதோ டெலிவரி இருக்கு நீங்க இல்ல பரவாயில்லங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். பக்கத்துல தான் வீடு இருக்கு. நீங்க பாவம் மறுபடியும் வந்துட்டு இந்த அட்ரஸ் வச்சுக்கிட்டு எங்கேன்னு தேடிட்டு இருப்பீங்க. பாவம் உங்களுக்கு எல்லாம் மறந்து வர போயிடுச்சுல்ல. வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அங்க போன வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அஞ்சலி தான் வந்து கதவு ஓப்பன் பண்ணவும் செய்றாங்க. அஞ்சலி வந்துட்டு, "என்ன சரவணா திடீர்னு சர்ப்ரைஸா வந்திருக்க? என்ன டெலிவரிலாம் குடுக்க வேலை இல்லையா? இல்ல மாமா தான் அங்க கடையில இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல அது இல்ல. உன்னைய பார்க்கறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ வந்துட்டு, சரவணன் பின்னாடி இருந்துட்டு ஒருத்தர் இந்த பக்கம் இப்படி வராரு. வந்தத பார்த்தோன்னே வந்துட்டு, "நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "என்ன அஞ்சலி இவரு இங்க வருவாருன்னு எதிர்பார்க்கலையேல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல சரவணா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, "உன் வீட தான் தேடிட்டு இருந்தாரு. அதான் சரி எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கூட்டு வந்து இங்க விடலான்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டேன். ஏதாவது பிரச்சனையா?" "இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, நான் வந்துட்டு ஒண்ணும் சொல்ல விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு, "உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவர வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட வந்து கூட்டிட்டு உள்ள போறாங்க. அப்போ வந்துட்டு உள்ள போனோனே வந்துட்டு, "சரவணா இவரு யாரு? அதான் தெரியுமே அவர் ஹஸ்பண்ட் தானே! உனக்கும் அவருக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகல விஷயம் கூட எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல சரவணா அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "போதும் அஞ்சலி இதுக்கு மேல என்கிட்ட நீ எதுவும் பொய்யா பேசணும், நடிக்கணுன்ட்டுலாம் எதுவும் இல்ல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ உள்ள வந்துட்டு அங்க அஞ்சலியோடைய அம்மாவும் கூப்பிடுறாங்க. மாப்பிள வந்திருக்காங்க. என்னடி பேசிட்டு இருக்காங்க? வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வராங்க. வந்தோனே, "எதுக்காக அஞ்சலி என்னைய விட்டு வந்த நீயி? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்திருக்க?" அப்படின்னு மாரி கேட்குறாங்க. "இல்லங்க, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்தே சரிப்பட்டு வரலையல்ல. சரிப்பட்டு வரலைன்னா கல்யாணம் ஆன புதுசுல எல்லாத்துக்கும் அப்படித்தானம்மா இருக்கும். அதுக்காக வந்துட்டு இப்படி நீ பண்ணுவியா? எனக்கு இப்பல்லாம் ஞாபகம் வந்துச்சு. என்ன இந்த ஒரு வருஷத்துல என்ன நடந்ததுங்கிறது சுத்தமா மறந்துருச்சு. என்னைய மன்னிச்சிரு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேனா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப பணிவா பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற அஞ்சலியோடைய அம்மா, "ஏண்டி மாப்பிள இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுறாரு. உனக்கு என்ன அவ்வளோ தூரம் திமிரு?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒத்து வரல. நீ எனக்கு மனசுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு கூட சேர்ந்து வாழுனா எப்படி வாழ முடியும்? சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு எல்லாத்துக்கும் மனசுல பிடிச்ச வாழ்க்கையே அமையும்னுலாம் கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏங்க அத்தை இங்க பாருங்க, அவ கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர விரும்புனா, கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நான் எதுவும் இத பெருசாவே எடுத்துக்கவே இல்லையே. இந்த காலத்துல எல்லா பக்கம் நடக்காத விஷயமா அது? அப்படிங்கிறனால எடுத்துட்டேன்ல. அப்படி இருக்கப்ப ஏன் அஞ்சலி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. "இத
இதை பார்த்துட்டு அஞ்சலியோடைய அம்மா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அந்த சரவணன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சிட்டே நின்றுருக்காங்க. அத்தை உங்ககிட்ட தாங்க அத்தை கேட்குறேன், சொல்லுங்க அத்தை, பதில் சொல்லுங்கள், நீங்களாவது பதில் சொல்லுங்கள், எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கன்ஃபார்மாக வந்துட்டு அஞ்சலி நீங்கள் கூட்டிகிட்டே வீட்டுக்கு அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா போதுமா, திரும்ப திரும்ப இதே மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, நான்லாம் யாரு கூட என்ன போகிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாரு உங்கள்கிட்ட உள்ளவா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வேகமாக கோவமாக உள்ள கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு என்னடி நினச்சிட்டு இருக்கிற, நீ என்ன மனசில் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணுற நடந்துட்டுருக்கேன்னு எனக்கு எல்லாமே தெரியும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும்மா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருமா மனசுக்கு பிடிக்கல, முன்னாடியே நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், திரும்ப வந்துட்டு அவரோட சேர்ந்து வாழு, அதை பண்ணி இதை பண்ணு சொல்லிட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் இங்கே பாரு, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிற, பெத்தவ நல்லதுக்கு தானே சொல்லுவா, தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் சரிதாம்மா, ஆனால் இதுக்கு மேலே எல்லாம் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ட்டு இல்லை, எனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் அமைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன், சரவணுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கும் டைவர்ஸ் இன்னும் ஆகலை, அவருக்கும் இன்னும் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் அவரோட குழந்தைய அந்த பொண்ணு வயிற்றில் சுமந்துட்டுருக்கான், உனக்கு நீ தானே சொல்லிட்டு இருந்த, அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பாவண்டி ஒரு குழந்தையோட பாவத்தை தூக்கி நீ சுமந்துக்காத, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னை வந்து நீ ரொம்ப இது மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதம்மா, நான் போகிறேன், நான் போய் அவர்கிட்ட வந்துட்டு நீ கிளம்புங்கன்னு சொல்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, இதுக்கு மேலே ஏதாவது பேசினா அதுக்கப்புறம் உங்கள் அம்மா நான் என்னை உயிரோடு நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா என்னை வந்து மிரட்டுறியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. மிரட்டுறதாவே வச்சுக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வெளியில் வந்தோன்னே, இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிறப்போ அஞ்சலி கையோட கூட்டு போயிடலாம், இங்கே 2-3 நாள் தங்கிட்டு போகிறப்போ அஞ்சலி கூட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அத்தை, எனக்கு ஊரில் வேலை இருக்குது, நான் இன்றைக்கே கிளம்பி ஆகணும், பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் நான், எப்போ பிடிக்குதோ வந்துடணும், ஆனால் தயவுசெய்து இனிமேல் என்னை விட்டு பிரியணும் மட்டும் நினைக்க வேண்டாம்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள வந்தோன்னே கிளம்புறீங்க, சாப்பிட்டு போகலாம், இல்லை பரவாயில்லைங்க அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பார்த்தோன்னு வந்துட்டு அஞ்சலிகிட்ட, இங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரவணுக்கு உடனே இங்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணா சரவணன் ஃபோனை கட் பண்ணி விட்றாரு. என்ன இவனும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அம்மா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரில் போய் கடையிலே பார்த்துட்டு வந்தாலான்னு சொல்லிட்டு நேரில் கடைக்கு போய் திரும்ப போகிறாங்க. அங்கே போகிறப்போ வந்துட்டு அங்கே அவங்க அப்பா இருக்கிறாரு. என்னம்மா எதுக்குமா சரவணன் பார்க்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏம்மா நான் சொல்கிறேனே தப்பாக நினச்சிக்காத, அவன் வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்குது, நீ திரும்ப அவங்ககிட்ட பார்த்து பேசணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை சரவணன் இப்போ தான் வந்தா எல்லா விஷயத்தையும் சொன்னான், அதான் உனக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் இன்னும் விவாகரத்து கூட நடக்கலைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கிறப்ப எதுக்குமா நீ வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி பெருசு பண்ணிகிட்டு இருக்க, நீ கிளம்புமா, சரவணன் வந்தால் சொல்கிறேன், அவனுக்கு விருப்பமாக இருந்தால் அவனே கால் பண்ணுவான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கிள் அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைம்மா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக சரவணன் மறுபடியும் திரும்ப எதுக்க வராரு. சரவணான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே போகிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ வந்துட்டு இங்கே அஞ்சலி. எதுக்கு அஞ்சலி மறுபடியும் கூப்பிட்றேன், நான் தான் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டேன்ல, திரும்ப எதுக்கு வந்து இப்போ எனக்கு நீ வந்து இப்போ கூப்பிட்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை சரவணா, அது வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறத நான் கேட்கணுன்ட்டுலாம் எந்த ஒரு அவசியம் இல்லை, தயவுசெய்து நீ வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீ எப்படி பேசுகிற, எனக்கு நீ இல்லாமல் என்னாலலாம் இருக்கவே முடியாது, போதும் இன்னொரு ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தவரோட சந்தோஷமாக இருந்து குடும்பம் நடத்துகிற வழியை பாரு, என் வாழ்க்கை எப்படி போகணும்னு எனக்கு தெரில, அது மட்டும் இல்லாமல் நான் சந்திக்கிற பொண்ணுங்க எல்லாருமே பொய் பேசுகிற மாதிரியே இருக்குது, யார் நம்புறது நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியல, தயவுசெய்து நீ விட்டுரு, இனிமேல் என் வாழ்க்கை இன்னொரு ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக்க முடியாது, போதும் அஞ்சலி, நீ இப்படி பொய் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னை தயவுசெய்து மறந்துடு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு